இப்படி நாம ஒரு பொருளை மற்றொரு பொருள்லேருந்து வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய தன்மை இருக்க, அதுதான் அதோட தர்மம். இப்படி உலகம் முழுக்க நாம் கவனிச்சோம்னா எந்த பொருளை எடுத்தாலும் மற்ற பொருள்லேருந்து அதை பிரிச்சு காண்பிக்கக்கூடிய ஒரு அடையாளம் இருக்குது. அதுபோல மனிதனுக்கு உள்ள அடையாளங்கள் தான், அந்த அடையாளம் பிரிச்சு காமிக்கிறது, அதுதான் அதோட தர்மம். அதுபோல மனிதனுக்கு உள்ள அடையாளங்கள் தான் மனித தர்மம். மனிதன் மாதிரி குரங்கு இருக்கு, மனிதனை பிரிச்சு காமிக்கிறது, இவன் மனிதன் அப்படின்னு நாம் சொல்றோம். இதை எப்படி நாம் புரிஞ்சுக்க முடியறது அப்படின்னா அவனுடைய தர்மத்தினால. இன்னும் சொல்ல போனா மற்ற ஒரு உயிரினங்களை காட்டிலும் மனிதனை உயர்ந்தவன்னு நாம் சொல்றோம். மனித பிறவி அப்படிங்கிறது உயர்ந்ததானது அப்படின்னு சொல்றோம். எதனால சொல்றோம் அப்படின்னு சொன்னா இந்த தர்மத்தினாலதான். மற்ற எல்லா பிறவிகளுக்கும் பொதுவான 4 விஷயம்தான். ஆகார நித்ராபய மைதுனானி சாமான்யமேதது பசுபிர் நரானாம். சாப்பிட்றது, தூங்கிறது, குழந்தை பெத்துக்கிறது, தன்னை காப்பாத்திக்கிறது, இந்த 4 தன்மை தான் உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்கள்டையும் உள்ளது. சாப்பிட்றது எல்லா ஜீவராசிகளையும் பார்த்தா சாப்பிட்றதுங்கிற தன்மை இருக்கு, தூங்கிறதுங்கிற தன்மை இருக்கு, அடுத்தது குழந்தை பெத்துக்கிறது அப்படிங்கிற தன்மை இருக்கு, 4வது தன்னை காப்பாற்றி கொள்வது, அந்த பய உணர்ச்சி. இது உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவானது. இந்த ஒரு தன்மை இருக்கிறதுனால மனிதன் உயர்ந்தவன் சொல்லிட முடியாது. சில பேர் அப்படி நினைச்சுட்டு இருக்காரு, நான் சாப்பிட்றதுனால உயர்ந்தவன். என்ன சாப்பிட்றதுனால? நான் விதவிதமா ஆகாரம் சாப்பிட்றேன், இன்னும் சொல்ல போனா நான் பாதாம் அல்வா சாப்பிட்றேன், அதனால நான் உயரும். நாய் ஒரு அமேத்தியத்தை சாப்பிட்றது, அதனால அது மட்டம், அப்படி சொல்லிட முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா இது உயர்வு இது தாழ்வுன்னு நீ தான் சொல்ற. நாய் சாப்பிட்றத மட்டம்னு நீ சொல்ற, நாய் அதை மட்டம்னு நினைக்கல. அவரவர்கள் பார்வையில மாறுபாடு இருக்கு. உதாரணம், 2000 ரூபாய் நோட்டு அப்படின்னு நாம பத்திரமா மடிச்சு உள்ள வைக்கிறோம். இது 2000 ரூபாய் சார் அப்படின்னு பத்திரமா மடிச்சு உள்ள வைக்கிறோம். நம்ம பார்வைக்கு 2000 ரூபாய், கழுதையோட பார்வைக்கு அது வெறும் பேப்பர். கழுதையினுடைய பார்வையில அது வெறும் பேப்பர், உண்மையில அது வெறும் பேப்பர் தான். உண்மை எடுத்துட்டா அது வெறும் பேப்பர் தான். ஆனா இதை 2000 ரூபாய் அப்படின்னு இதுக்கு மதிப்பு யார் கொடுத்துருக்கான்னா நீ தான் கொடுத்துருக்க. அதோட சத்தியம் என்னன்னா பேப்பருங்கிறது தான் சத்தியம். அது மாதிரி ஒரு பொருளை உயர்வாகவும் ஒரு பொருளை தாழ்வாகவும் நினைப்பது அவரவர்களுடைய மனோபாவம். பாதாம் அல்வா ஒசத்தின்னு நீ நினைக்கிற, நாய் எதை சாப்பிட்றதோ அதை ஒசத்தின்னு அது நினைக்கிறது. நீ பாதாம் அல்வாவை எவ்வளோ உயர்வா நினைச்சுன்னு சாப்பிட்றியோ அது மாதிரி உயர்வா நினைச்சுன்னு நாய் அதனுடைய உணவை சாப்பிட்றது. அதனால நான் ஒசத்தின்னு சொல்லிட முடியாது. இல்லை நான் வீடு கட்டின்னு இருக்கேன் அப்படிங்கிறதுனால உயர்வுன்னு சொல்ல முடியாது. வாழ்க்கையில ஒரு மனுஷன் ஒரு தடவை வீடு கட்டுறதுக்குள்ளேயே நாக்கு தள்ளி பெறது. 20 வருஷம் 25 வருஷம் சந்தியில் நின்று சம்பாதிச்சு இடத்த வாங்கி போட்டு அதை வீடு கட்டுறதுக்கு பணம் சேர்க்கறதுக்குள்ள இன்னொருத்தன் அபகரிக்காம பார்த்துட்டு அந்த இடத்த பயந்து அப்புறம் கடனை வாங்கி வீட்டை கட்டி அந்த கடனை அடைக்கிறதுக்கு சந்தியில் நின்று இத்தனை மண்ணாடி அதில் வாழறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். எல்லாத்தையும் பண்ணிட்டு பொசுக்குன்னு போறவா எத்தனை பேர் இருக்கா? இல்லை அந்த வீடே கடனில் போயிடுறது, அந்த வீடே ஜப்தி பண்ணிடுறா, அந்த வீடையே எவனோ அபகரிச்சுன்றான். எத்தனையோ பிரச்சனைகள். இன்னும் சொல்ல போனால் அந்த வீட்டை கட்டுறதுக்கு பணம் தேவைப்படுறது, உழைப்பு தேவைப்படுறது, கவர்மெண்டோட அனுமதி தேவைப்படுறது, செங்கல் சித்தார் ஜல்லி மணல் கம்பி சிமெண்ட் இத்தனை தேவை. இத்தனை வச்சு ஒரு வீடு கட்டுறோம், இத்தனை பேருடைய உதவி நமக்கு தேவை. தூக்குநாங்குருவி வீடு கட்டுறதே யாரோட உதவியாவது தேவையாதுக்கு? ஒத்தரோட உதவி தேவையில்லை. வருஷத்துக்கு ஒரு தடவை வீடு கட்டுறது. எவ்வளோ அழகா வீடு கட்டுறது. கிராமங்கள்ல தூக்குநாங்குருவி கூட்ட பார்த்தவர்களுக்கு தான் நான் சொல்றேன்.
அது அது அதை விட்டு போனதுக்கப்புறம் அதை நீங்கள் எடுத்து பிச்சு பார்த்தா பிக்க முடியாது. அதை விட ஆச்சரியம், நம்ம வீட்டை கட்டிட்டு இப்படி லைட் எல்லாம் போடுற மத்தியில் வெளிச்சத்துக்கு, தூக்குனாங்குருவிக்கு அப்படி இல்லை. சகதி இருக்க அதை கொண்டு உள்ளே வச்சு இந்த மினி மினி பூச்சி இருக்கு பாருங்க, அதை 10 பிடிச்சி கொண்டு உள்ளே வச்சிரும் அதில் லைட்டுக்கு. வெய்ய காலத்தில் நமக்கு ஃபேன் ஏசி தேவை, குளிர் காலத்தில் ஹீட்ரு தேவை. தூக்குனாங்குருவியோட கூட எடுத்து பார்த்தோம்னா வெய்ய காலத்தில் ஜில்லுன்னு இருக்கும், மழை காலத்தில் கதகதன்னு இருக்கும். அதோட அமைப்பே, கன்ஸ்ட்ரக்ஷன் அமைப்பே அது மாதிரி. இப்போ நாம புத்திசாலியா, தூக்குனாங்குருவி புத்திசாலியா? நீ வீடு கட்டிடத்தினால புத்திசாலின்னு சொன்னேன்னா உன்னோட புத்திசாலி அதுதான். அதுக்கு கை இல்லாமல் வாயாலை தெரியும் பண்ணுறது, இன்னொருத்தரோட உதவி இல்லாம. இல்லை சார், நான் நன்னா படுத்துன்னு தூங்குறேன்னு சொல்லிட முடியாது. நல்ல வீடை கட்டிய பெரிய விசாலமான பெட்ரூமை வச்சு பெட்டு போட்டு கட்டில் போட்டு ஏசியை போட்டாலும் தூக்கம் வர மாட்டேங்கிறது. 12 மணி நேரம் பெரண்டு படுத்துன்னு டாக்டர்கிட்ட போறான், தூங்கின மாதிரியே இல்லை சாருங்களாம். உழைச்சாதானே தூக்கம் வரும். உடம்புனால உழைச்சு பாருங்க, எங்க படுத்தாலும் தூக்கம் வரும். இந்த பசியின் தூக்கமும் மட்டும் உடம்புக்கு உழைப்பு இல்லாம வரவே சரியாவே வராது. திருப்பதி மலை ஏறி இறங்கி பாருங்க, எங்க படுத்தாலும் தூக்கம் வரும். விவேகானந்தர்கிட்ட ஒருத்தன் போய் அவரை பார்த்து, எனக்கு வாழவே பிடிக்கல, நான் தற்கொலை பண்ணிக்க போறேன் அப்படின்னா. ஏன்னு கேட்டார். எத்தனையோ பிரச்சனைகள். அவர் சொன்னார், பிரச்சனை இல்லாத மனுஷன் யாருன்னு கேட்டார். நீங்க சொல்றதெல்லாம் உங்களுக்கு வேணா பொருத்தமா இருக்கலாம், எனக்கு அதெல்லாம் ஏறவே மாட்டேங்கிறது மனசுல அப்படின்னா. சரி, நீ தற்கொலை பண்ணிக்கோ, நான் ஒரு காரியம் சொல்றேன், அதை செஞ்சுட்டு பண்ணிக்கோண்டா. என்னன்னு கேட்டான். பக்கத்துல ஒரு பெரிய மலை இருந்தது, அவர் தங்கியிருந்த இடத்துக்கு பக்கத்துல. அந்த மலையினுடைய உச்சிக்கு நடந்து ஏறி போயிட்டு கீழே இறங்கி வாண்டா. எதுக்குன்னா, அப்படி செஞ்சுட்டு அப்புறம் என்னை பார்த்துட்டு நீ தற்கொலை பண்ணிக்கோண்டா. அதே மாதிரியே ஒரு நாள் ஆச்சு, அவன் ஏறி இறங்கி வந்தான். இப்ப தற்கொலை பண்ணிக்கிறியான்னா இல்லைன்னா. ஏன்னா வாழணும்னு ஆசையா இருக்கணும். ஏண்டா நேத்திக்கு என்னை பார்த்த போது சூசைட் பண்ணிக்கணும்னு சொன்ன, இன்னைக்கு வாழணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்றீங்க. அது தெரியல. அந்த மலை உச்சி மேல ஏறி பார்த்த, எவ்வளோ பெரிய பிரபஞ்சம், எவ்வளோ பெரிய மாபெரும் உலகம், இதுல நமக்குள்ள பிரச்சனை இத்துண்டு அப்படின்னு அவன் சொன்னான். உண்மையில அதுதான் உண்மை. அந்த ஏறி இறங்கறதே உள்ள அந்த ஆக்சிஜன் இருக்கு பாருங்க, உடம்பு முழுக்க அப்படியே பூஸ்ட் ரீசார்ஜ் பண்ண மாதிரி ஆகும். அதனாலதான் நம்ம முன்னோர்கள்லாம் பாத யாத்திரைன்னும் அங்க பிரதட்சிணம்னும் உபவாசம்னும். எதுக்குன்னால் இந்த வாழ்க்கை டல் அடிக்காம இருக்கிறதுக்கு தான். நீங்க ஒரே காரியத்தை திரும்பி செஞ்சேன்னா 10 நாள்ல அழுத்துப்படும். இந்த வாழ்க்கையில நம்ம பெரியவாள்லாம் கவனிச்சேன்னா, கிராமத்துல இருப்பா, இவ்வளோ பொழுதுபோக்கு இருக்காது, ஆனா எனர்ஜியா இருப்பா. நமக்கு பொழுது போகிறதுக்கு இத்தனை அம்சம் இருந்தும் போர் அடிக்கிறது. அவர்களுக்கு இந்த பொழுது போறதுக்கு ரேடியோவோ டிவியோ போனோ இந்த வம்போ தும்போ எதுவுமே கிடையாது. ஆனா கார்த்தால நான் 5 மணிக்கு எழுந்து ஸ்நானம் பண்ணி பூஜை பண்ணி ஜபம் பண்ணி பாராயணம் பண்ணி கதா பிரவச்சனங்கள்லாம் சொல்லி கேட்டு கோவில் உற்சவங்கள்லாம் பண்ணி விவசாயம் பண்ணி பல ஜனங்களுக்கு உபகாரம் பண்ணி குடும்ப நிர்வாகம் பண்ணி அவ 80-90 வயசு பர்யந்தம் அவர்கள்லாம் அப்படி எனர்ஜியோட இருந்தார்கள். போர் அடிக்காம டல் அடிக்காம உற்சாகமா இருந்தார்கள். காரணம் என்னன்னா, பிசிக்கலான பயிற்சி தான். சரீர பயிற்சி அவசியம். உடம்பு ரீதியா தூக்கம் வரமாட்டேங்கிறது. நமக்கு பாம்பு இருக்கு பாருங்க, ஒரு நாளைக்கு 23 மணி நேரம் தூங்கும். சர்ப்பானா மதிநித்ரையா, 1 மணி நேரம் தான் அது வெளியில வரதே, அதுக்கே அடிபட்டு சாகிறது. 20லேருந்து 23 மணி நேரம் அது தூங்கிடும். தூங்குறதுனால நான் உயர்வுன்னு சொன்னேன்னா உன்னை விட பாம்பு தான் உயரும். இல்லை சார், நான் குழந்தை பெற்றுக்கிறதுனால உயர்வு. 4 விஷயம் சொன்னேன்.
ஆகார நித்ரா பய மைதுனானி அப்படின்னு இந்த நாளும் பொதுங்கிறதுக்காக இந்த விஷயத்தை சொல்லிட்டு வரேன். சாப்பிட்றதுனால உயர்வுன்னா யானை இருக்கு பாருங்க, 24 மணி நேரமும் சாப்பிட்றது, அதுக்கு ஸ்டாப்பே கிடையாது, 24x7. சாப்பிட்றதுனால உயர்வுன்னா யானை தான் உயர்வு. நமக்கு அப்படி கிடையாது, கொஞ்சம் ஜாஸ்தி சாப்பிட்டாலே அப்புறம் மூச்சு வாயால தான் விடணும். தூங்குறதுனால உயர்வுன்னா பாம்பு தான் உயரும். வீடு கட்டுறதுனால உயர்வுன்னா தூக்குனாங்குருவி தான் உயரும். குழந்தை பெற்றுக்கிறதுனால உயர்வுன்னா நாய் தான், பன்னி குட்டி தான் உயரும். ஒரு பிரசவத்தில் 12 குட்டி பெற்றுக்கும்போது